வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா இவங்க தான் பாம் வச்சது கோயிலில். இவங்க நலனுக்காக இவங்க நம்ம ராஜசேதுபதி குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக திட்டம் போட்டு இது செய்த சதி. இவங்க பாம் வச்சு ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் கொல்லதுக்கு துணிஞ்ச இந்த காளியம்மாவை தரன்னு இழுத்து கரும்புலி செம்புலி குத்தி ஊர்வலமாக கொண்டு வரணும் அப்படின்னு பொம்பளைங்க எல்லாருமே லேடிஸ் முடிவெடுத்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு தொலியை கலத்துறாங்க. என்ன பாம் வச்சு ஊர் மக்களை சாகடிக்கலாம் நீ பாத்தியா, உனக்கு சாவோட பயத்தை காட்டி தரோம் அப்படின்னு இழுத்துட்டு வாரி லாடம் கட்டிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடி பரபரப்பு கட்ட தான் காதலர்களை சாமுண்டேஸ்வரி பிரிச்ச கதை தாங்க நடந்து போச்சு. நம்ம ரேவதியையும் ராஜாவும் இப்பதான் காதல் துளிர் விட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தெரிஞ்சுட்டு போகும் விதமா நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கையை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ராஜா வேற வழி இல்லாம நம்ம ரேவதியை பார்க்க ரேவதி அப்படி கண் கலங்கி நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சந்திரகலா வா ரேவதி, இவனுக்கு கண்ணு முன்னாடியே முழிக்க கூடாது, இந்த தருணத்துக்கு தான் நான் காவல் இருந்தேன், இப்பதான் இந்த டிரைவர் பையனுக்கு முகத்தர கிழிஞ்சிட்டுல வா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் தண்ணியை கோரி ஊத்தி உங்க குடும்பத்தை தலை முழுகியாச்சு, இனி ஒட்டும் உரமும் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அந்த என் குடும்பம் பக்கம் வந்துடாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஓரங்கட்டிட்டு போறாங்க. இப்படியெல்லாம் உங்க சுயநலத்துக்காக கும்பாபிஷேகத்தை நடக்காம பண்ணிட்டீங்களே, எதுக்காக இப்போ ராஜசேதுபதியோட பேரை நீ உண்மையை சொன்ன அவங்க பேரை அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டிய அப்படி ஊர் மக்கள் கொஸ்டின் கேட்க நேரம் வேற வழி இல்லாம தான் சொன்னா. ஏன்னா காளியம்மா பாம்பு வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நேரம் எங்க பாம்புன்னு பார்க்க நேரம் அந்த மாலைக்குள்ள இருந்த பாம்பை நம்ம ராஜா கண்டுபிடிச்சி அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அது வெடிச்சு செதறும். ஒரிஜினலாகவே இங்கே பாம்பு இருந்து எல்லா மக்களும் செத்தாங்கன்னா கதி என்ன ஆகியிருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா தானே அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க. இப்போ கும்பாபிஷேகமும் அவங்களால தான் நடக்காமல் போச்சு. இந்த ஊருக்காக இந்த பரமேஸ்வரி அம்மா குடும்பம் எவ்வளவு நன்மை செய்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு துளியளவும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா இந்த சிவனாண்டி, காளியம்மா, முத்துவேலெல்லாம்? எதுக்காக இப்படி கும்பாபிஷேகத்தையும் கெடுத்து பாமையும் வச்சு எல்லா மக்களுக்கும் கதையும் முடிக்க பார்த்துருக்கான்னு? அவள் பொம்பளையே இல்லை, அவளை இப்போ தரன்னு இழுத்து அடிச்சு உதச்சி கரும்புலி செம்புலி கொத்தி கழுத மேலே ஏற்றி ஊரை சுற்றி வர்றது தான் முறை அப்படின்னு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் முடிவெடுத்து நம்ம காளியம்மாவை தரன்னு இழுத்து அடித்து உதச்சி கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் ஜென்ஸ் எல்லாமே களை இறங்குறாங்க. நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ரூமுக்குள்ளே அழகாக சந்தோஷமாக அந்த டிரைவர் பையனுக்கு கதையை முடிச்சு விட்டுட்டோம். இனி சாமுண்டேஸ்வரிக்கும் குடும்பத்துக்கும் அந்த டிரைவர் பையனுக்கும் ஒட்டும் உரமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவையும் மனைவியை பிரிஞ்சாச்சு. என்ன ஆட்டம் காட்டுனா இனி சாமுண்டேஸ்வரியை தோக்கடிக்கிறது ஈஸி சித்தப்பா அப்படின்னு சிவனாண்டி சொல்ல, ஆமாம் மகனே, இது நம்ம கதை கச்சிதமாக முடிஞ்சிட்டு கும்பாபிஷேகம் நின்று போச்சு, எல்லாமே நல்ல விதமாக நடந்துட்டு அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க முகத்தில் கரிய பூசினது கணங்க ஆண்கள் எல்லாம் கலந்துரண்டு நம்ம சிவனாண்டி வீட்டுக்கு வராங்க. அங்கே சிவனாண்டியும் முத்துவேலையும் அடித்து வெளுத்து, என்னடா உங்கள் சுயநலத்துக்காக கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணிக்கிட்டு ஊரில் உள்ள மக்களை எல்லாரும் சாகணும்னு நீ பாம்பை வச்சிருக்க மாளிகுள்ள, உங்களை விட மாட்டோம்டா. என்ன ஐயோ, நாங்கள் இதுக்கு காரணம் இல்லை, அந்த டிரைவர் பையன் தான், எங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்களையும் எங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. நீ பரமேஸ்வரி அம்மா குடும்பத்து மேலே இருக்க சாமுண்டேஸ்வரிக்கு மேலே இங்கே இருக்க வெறுப்பு காரணமாக இதை செய்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியையும் முத்துவேலையும் தோலை உரிச்சி ஊர் மக்கள் தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஐயோ எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. சாவு பயத்தை நீங்கள் பார்க்க போறீங்கடா, எப்படி நீங்கள் எல்லா மக்களும் சாவணும்னு நினைச்சிங்களா? இப்போ அந்த பயம் உங்களுக்கு கண்ணில் தெரியணும், அதை காட்டி தரதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அடித்து வெளுத்து ருத்ரதாண்டவம் ஆடிறாங்க. நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் தோலை உரிச்சிட்டாங்கன்னு அவங்க தோலை உரிச்சிட்டாங்க ஊர் மக்கள். அதோட பார்த்தோன்னா ஊர்ல இருந்தே இனி ஒதுக்கி வைக்கணும். இவங்க
நம்ம ஊர் மக்களை இல்லாவலியே பண்ணதுக்கு தானே இந்த பாமை தூக்கி வச்சது. இதெல்லாம் வந்து இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம ராஜாவும் அப்படியே வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாட்டி, நான் கும்பாபிஷேகத்தை மாமங்கையால் நடத்திடலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லாம் குடிமொழிவு போயிட்டு. ஆனால் இதுக்கு வந்து இதெல்லாம் சரியாகணும். 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா இனி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த சண்முகத்தோட ஏட்டோட ஃபோனு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோன் மட்டும் நம்ம கையில் கிடச்சிட்டுனா கண்டிப்பாக அதில் தான் அந்த ரகசியம் இருந்துச்சு. சண்முகம் ஏட்டு வந்து சாவதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவகாமி நம்ம அத்தையோட அம்மா சாவுக்கான காரணத்தை அந்த ஃபோனில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. முத்துவேல் தான் அவங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு காஃபியில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்து அவங்க வந்து கொன்னது அப்படின்னு வந்து தெளிவாக வெட்ட வெளிச்சமாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல. அந்த எவிடன்ஸ் வேணும், வீடியோ எவிடன்ஸ் கிடச்சினா நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை யார் உண்மையானவங்க யார் தப்பானவங்கன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். இனி அதெல்லாம் நடக்குமா ராஜா அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை பிடிச்சி வந்து பரமேஸ்வரி பாட்டி கேட்க, ஏன் பாட்டி நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். அந்த சிவனாண்டி தப்பு பண்ணவனே இவ்வளோ தூரம் வந்து சுற்றிட்டு இருக்க நேரம் நம்ம நல்லது மட்டுமே பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க நேரம் நம்மளை எப்படி கடவுள் கைவிட்டுருவார்? அதெல்லாம் கிடையாது பாட்டி, நம்மளாம் நல்லா தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த பிரிஞ்சு கிடக்க 2 குடும்பமும் ஒன்று சேரும். அந்த நாள் கூடிய சீக்கிரம் இல்லை. ஏற்கனவே வந்து ஒரு சாமியார் ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு, ரோஹிணிக்கு வந்து எப்போ குழந்தை பிறக்கோ அந்த நேரம் பிரிஞ்சிருந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருல. கண்டிப்பாக அது சீக்கிரம் நடக்கும். என்ன ஒரு 2-3 மாதம் தான் கண்டிப்பாக. அதுக்குள்ளே வந்து 2 குடும்பமும் ஒன்று சேரும். அந்த நேரத்தில் நம்ம மாமா கையால் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கும்பாபிஷேகத்தை முடிக்கலாம் பாட்டி. நீங்கள் கண் கலங்காதுங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இல்லை பேரா நம்ம தாத்தா அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். அவருக்கு உங்கள் மாமன் கையால் தான் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இவர் ரொம்ப நாள் ஆசை கனவு. பூட்டி கிடந்த கோயிலை திறந்துட்டா. ஆனால் கும்பாபிஷேகம் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வாட்டி கும்பாபிஷேகம் நடக்க நேரம் உங்கள் அம்மா அபிராமி ஆத்தி வந்து போய் சேர்ந்துட்டா. இப்போ வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு உன்னையே வந்து ஒதுக்கி தள்ளிட்டா. உன்னையும் ரேவதியும் பிரிச்சுட்டா. ஆனால் ரேவதி எவ்வளோ அன்பு உனக்கு மேலே வச்சுருந்தான்னு எனக்கு தெரியும். இனி நீ இல்லாமல் அவள் எப்படி கஷ்டப்படுவா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி, அம்மா நம்ம 2 ஒருத்தையும் பிரிச்சுட்டாங்கல்ல ராஜா, இனிமேல் நான் எதுக்காக உயிரோடி இருக்கணும்? நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து மைண்டுக்குள்ளே வந்து நினச்சிட்டாங்க. அம்மாவோட பிடிவாதத்தால் கல்யாணம் பண்ணேன், இப்போ அம்மா அவரை நான் அவ்வளோ விரும்பினேன், இப்போ அம்மாவோட பிடிவாதத்தினாலே எங்களுக்கு உறவு முறிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஆனால் நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க போது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷம்பாட்டில் வந்து வாங்கி வைக்கிறாங்க நம்ம ரேவதி. இதை கண்டிப்பாக குடிச்சு நம்ம உயிரை போக்கிக்கிடணும். நிச்சயமாக நாங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரது போது இல்லை. அதே நேரத்தில் இந்த என்ன எங்கள் அம்மா ராஜா கூட சேர விட மாட்டாங்க. ராஜா இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அதிரடியாக நம்ம ரேவதி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எப்படி வந்து ரேவதியை ராஜாவையும் ஒன்று சேர்க்க போகிறாங்கன்னு பார்க்கலாங்க.